இந்த கொலா புட்டு வந்து நாட்டு சக்கரை, கேரட்டு, சீனி, ஒரு சுவையான தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சுவையா பண்ணியிருக்கேன் குழந்தைகளுக்காண்டி. ஏற்கனவே ஒரு போட்டிருந்தேன். இப்போ வீடியோ பாருங்க. இப்போ இந்த புட்டை எடுக்கிறேன். இதை பாருங்க, பிள்ளைகளுக்கும் நல்லா வந்துருச்சு. நல்லா சுட சுட ஏற்கனவே அரிசி புட்டு பண்ணி வச்சிருக்கிறேன். என் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இது வந்து நாட்டு சக்கரை, கேரட்டு அண்டு தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு ஒரு சுவையாக பண்ணியிருக்கிறேன். பாருங்க, மிக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியில் எடுத்துட்டு இந்த நெய் இது பாருங்க, நெய் அப்படியே ஒரு கரண்டி லேசாக, கொஞ்சம் ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப போட்டாலும் பிள்ளைகளுக்கு திகட்டிடும். லேசாக, சரிங்களா? போட்டேன். இப்போ இதில் வந்து என்னென்னா, சீனி, அவ்வளோதான். மிக விரைவில் வந்து இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த புட்டும் ஸ்பெஷல் புட்டு, அதாவது கேரட் துருவல், நாட்டு சர்க்கரை ஸ்பெஷல் புட்டு. இது குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. விரும்பி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். மிக அருமையாக இருக்கும் இந்த புட்டு. டேஸ்ட்டு முக பிச்சுட்டு போயிடும். டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. இந்த நெய் சேர்க்கறதுக்கு அதுக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளீஸ் இந்த புட்டை சாப்பிட்டு பாருங்கள். வா, சூப்பராக இருக்குங்க. அருமையான புட்டுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது ஒரு குறையினா என்று சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பல புட்டுகள் இருக்குது, பல ரகமான நிறைய ஐட்டங்கள் இருக்குது. வெரைட்டியை நான் இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய வெரைட்டி கிடைக்கும். ப்ளீஸ், தேங்க்யூ வெரி மச்.